அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவ பருவத்தின் புத்தக அறிமுக நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திக்கிறது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பருவத்தின் மூலமாக அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 23 புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவைகளிலே முந்தின வெளியீடுகள் சில முக்கியமான புத்தகங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. என்றாலும் அந்த புத்தகத்தினுடைய அறிமுக நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிக்கிறதுல நாங்கள் பெருமைப்படுகிறோம். புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் அந்த புத்தகத்தினுடைய செய்தியை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சமீப காலமாக கடந்த வருடத்தில் வெளியிடப்பட்டதான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம் புதிய ஆசாரியத்துவம் என்கிறதான புத்தகம். இந்த புத்தகத்தை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதும் இதனுடைய சிறிய விமர்சனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதிலும் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இன்றைக்கு அநேக ஊழியங்கள் பெருகி இருக்கின்றன. எல்லா டினாமினேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிறதான ஸ்தாபனங்கள் எல்லாவற்றிலுமே போதகர்கள் இருக்கிறார்கள். அந்த போதகர்கள் எதன் அடிப்படையிலே தங்களை போதகர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் அல்லது ஆசாரியர்கள் பிரீஸ்ட் என்று அழைத்துக் கொள்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நாம் வேதபூர்வமாக அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனாலதான் இந்த புதிய ஆசாரியத்துவம் என்கிறதான் இந்த புத்தகத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் எவ்விதமாக ஆசாரியத்துவத்தை ஸ்தாபித்தார், இன்றைக்கு எந்த ஆசாரியத்துவம் தேவனால் பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசாரியத்துவம் என்பதை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையான ஆசாரியத்துவம் எது, உண்மையான தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசாரியத்துவம் எது என்பதை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முந்தின ஆசாரியத்துவம் என்று சொல்லப்படுகிறது தேவனாகிய கர்த்தர் மோசையோடு கூட இருந்த ஏறக்குறைய மோசையினுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் தான் ஆரோன். அந்த ஆரோனை தேவனாகிய கர்த்தர் முதல் ஆசாரியனாக அவர் அபிஷேகித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியன் ஆரோன் தான். அதனால்தான் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால ஆரோனை போன்ற ஒரு அழைப்பு தேவனால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்றைக்கும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆசாரிய அழைப்பு தேவை. ஆனால் இன்றைக்கு அநேக தியாலஜிக்கல் காலேஜஸ், பைபிள் காலேஜஸ், இவ்விதமாக அநேக வேதாகம கல்லூரிகள் என்று சொல்லப்படுகிறதான இந்த கல்லூரிகளெல்லாம் அநேக மனிதர்களை தாங்களாக அழைத்து அவர்கள் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ ஒரு ட்ரைனிங் கொடுத்து சபை வளர்ச்சிக்காக அநேக சபை ஸ்தாபனங்கள் உருவாகி இருக்கின்றன. அந்த சபை வளர்ச்சிக்காக மனிதர்களால் ஆசாரியர்களாக ஏற்படுத்தப்பட்டு ஆங்காங்கே அவர்கள் நியமிக்கப்பட்டு ஊழியங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இது பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா என்று யாருமே யோசிக்கிறது. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்பட்டால் அன்று இந்த ஆசாரியத்துவம் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை என்கிற வார்த்தை மிகவும் முக்கியம். தானாய் ஏற்படக்கூடாது. தேவனுடைய ஆசாரிய ஊழியத்தை செய்கிறதற்கென்று தாங்களாக முன் வந்து தானாக ஏற்படக்கூடாது. தேவனால் அழைக்கப்பட்டால் அன்றி தானாக ஏற்படுத்தப்படக்கூடாது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகையினால் தான் ஆரோனை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகித்தார். ஆரோனுடைய வஸ்திரங்களை குறித்தும் மோசையின் இடத்திலே சொன்னார். 5 அடுக்கு வஸ்திரங்களை ஆரோன் உடுத்தினவனாக இருக்கிறார். அதுதான் இங்கே படமாக காட்டப்பட்டிருக்கிறது இந்த அட்டை படத்தில். 5 அடுக்கு வஸ்திரம் என்று சொன்னால் உள்ளாடைகள் இருக்கும், சணல் நூலினால் நெய்யப்பட்ட உள்ளாடைகள் இருக்கும். அதற்கு மேலே ஒரு அங்கி இருக்கும். அதற்கு மேலே ஏபோத்து என்று சொல்லப்படுகிறதான ஒரு வஸ்திரம் இருக்கும். அந்த ஏபோத்திற்கு மேலாக ஒரு கச்சை கட்டப்பட்டிருக்கும், பொற்கச்சை என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இளநீல நூல், ரத்தாம்பர நூல் என்றெல்லாம் சொல்லப்பட்ட விசேஷித்த நூல்களை கொண்டு அந்த கச்சையானது
தயாரிக்கப்படுகிறது. அவனுடைய மார்பதக்கம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மார்பதக்கம் இருக்கிறது. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரை சேர்ந்த ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு நிறங்களை கொண்ட 12 விலையேற பெற்ற கற்கள் அந்த மார்பதக்கத்திலே பதிக்கப்பட்டிருக்கும். இவைகளை குறித்தெல்லாம் இந்த புத்தகத்திலே விவரமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அவனுக்கு ஒரு தலைப்பாகை கொடுக்கப்படுகிறது. அந்த தலைப்பாகை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் ஆசாரியனுக்கு ஒரு கிரீடம் அவசியம். ஏனென்றால் ஆசாரிய பணி என்று சொல்லப்படுகிறது மிகவும் தேவனால் அழைக்கப்பட்ட உயரிய பணி. இன்றைக்கு அநேகருக்கு தேவனாகிய கர்த்தர் ஊழியத்திற்கென்று அங்கிகளை கொடுக்கிறார்கள், அங்கிகளை அணிந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டதா என்று யோசிக்க வேண்டும். அதனால் தேவன் அழைத்தால் அதற்கேற்ற ஒரு வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பார். மனிதனால் அழைக்கப்பட்டால் மனித பாரம்பரியன்படி அவர்களுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகின்றன. அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா என்று அவர்களாகத்தான் யோசிக்க வேண்டும். இவ்விதமாக ஆரோன் அணிந்திருக்கிறதான அந்த தலைப்பாகையிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் ஆசாரியன் பரிசுத்தத்தை காக்க வேண்டும். அவன் முதலாவது ஆசரிப்பு கூடாரம் முந்தின காலத்திலே முதலாக மோசேயின் மூலமாக ஆசரிப்பு கூடாரம் என்கிறதான ஒரு தேவனை ஆராதிக்கிற ஆசரிக்கிற ஒரு கூடாரத்தை மோசே அமைக்கிறார். அது துணியினாலும் மரக்கம்பங்களாலும் இன்னுமாக தகசு தோல் என்று சொல்லப்படுகிற தோலினாலும் அவைகளெல்லாம் ரூஃப் என்று சொல்லப்படுகிறதான மேலே கூரைய வேயும்படியாக தேவனாகிய கர்த்தரால் அருளப்பட்டு பலி செலுத்தப்படுகிற ஆடுகளினுடைய தோல்களை எல்லாம் எடுத்து தகசு தோலை மூடியாக அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மூடினார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி ஒரு புத்தகம் கூட தேவபுரத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை அடுத்த புத்தக விமர்சன நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விதமாக ஆரோன் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான தலையங்கத்தோடு கூடிய ஒரு தலைப்பாகை அணிந்திருப்பான். அவனுடைய முதுகு பகுதியிலே ஒரு சங்கிலியானது இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு வளையமும் அந்த வளையத்தோடு இணைந்து ஒரு சங்கிலியும் இருக்கும். வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஆசிரியர் கூடாரமானாலும் தேவாலயமானாலும் அதனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக வருடத்திற்கு ஒரு முறைதான் பிரவேசிப்பான். அங்கே கிருபாசன பெட்டி இருக்கும், தேவனுடைய சமூகம் இருக்கும், கேருபீன்களின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். இவ்விதமாக அவ்விதமான அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வருடத்துக்கு ஒரு முறை பிரவேசிப்பான். அவன் பரிசுத்தத்தை காத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் ஆனால் அவன் தேவனாகிய கர்த்தரால் சந்திக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவர் அருள்வார். அந்த மகா பரிசுத்தத்திலே இந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் தனித்து உள்ளே பிரவேசித்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை அவன் பெற்று வந்து ஜனங்களிடத்திலே அறிவிப்பான். அந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தம் அது. இவ்விதமான முறைமை ஆசரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்திலும் இருந்து வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட முறைமைகளை ஏற்படுத்தியது. அதன் பிறகு ஒருவேளை ஆசாரியன் பரிசுத்தமாய் இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய உடன்படிக்கையை ஆசாரியத்துவத்துக்கென்று சட்டத்திட்டங்கள் உண்டு. அந்த சட்டத்திட்டத்தின்படி அவன் பலி செலுத்தாவிட்டார் அவன் உள்ளே பிரவேசித்த உடனே மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்த உடனே அவன் தேவனுடைய பிரமாணத்தை மீறினான், ஆசாரியத்துவத்துக்குரிய சட்டத்திட்டங்களை மீறினான், அல்லது அவன் தீட்டுள்ளவனாக இருந்தான் என்றெல்லாம் தேவன் காண்பாரே. ஆனால் உடனே அவன் அங்கே அடிக்கப்படுவான். அடிக்கப்பட்ட உடனே அவன் மரித்து போவான். உடனடியாக மரணம். அப்பொழுது வெளியே ஆசாரியனுடைய உதவியாளர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த சங்கிலியிலே ஆசாரியனுடைய வஸ்திரத்திலே மாதுளம் பனை மணிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும். மாதுள பழத்தினுடைய சின்னமும் மணிகளும் கட்டப்பட்டிருக்கும். அந்த மகா பரிசுத்தலத்துக்குள் பிரவேசித்த ஆசாரியனுடைய மணி சத்தம் வெளியே இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒருவேளை அந்த மணி சத்தம் கேட்கவில்லை ஆனால் ஆசாரியனுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று சொல்லி லேசாக அந்த சங்கிலி இழுத்து பார்ப்பார்கள். இழுத்து பார்க்கும்போது அது அதிக கனமாக இருக்குமானால் ஆசாரியன் மரித்து விட்டான் என்று சொல்லி பலமாக இழுத்து ஆசாரியனை பார்ப்பார்கள். அவன் மரித்த நிலையில் இருப்பான். அவனை ஆசாரியனுடைய கல்லறையிலே கூட அடக்கம் பண்ண மாட்டார்கள். அப்படிப்பட்டதான கடினமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசாரியத்துவத்தினுடைய காரியத்தை தேவன் முதலாக ஏற்படுத்தி வைத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களிலே.
ஆரோனின் குமாரர்களும் கூட நாதாப் அபியூ என்று சொல்லப்படுகிற இருவர் ஆரோனுக்கு உதவியாளர்களாக இருக்கிறவர்கள். ஆரோன் எவ்விதமான பயிற்சியெல்லாம் அவர்களுக்கு ஆசாரித்தம் செய்ய வேண்டும் என்று பயிற்சி கொடுத்திருந்தார். அவர்கள் அறியாமல் செய்தார்களோ அல்லது வேண்டுமென்றே செய்தார்களோ, தேவன் பரிசுத்த அக்கினியை தான் விரும்புகிறாரா, அல்லது நாங்கள் வெளியிலிருந்து அந்நிய அக்கினி கொண்டு வந்தால் என்ன ஏற்க மாட்டாரா என்றெல்லாம் அவரை பரீட்சிக்கும்படியாக கூட அவர்கள் செய்திருக்கலாம், அல்லது அறியாமையும் கூட செய்திருக்கலாம். அறியாமையாக செய்தார்களோ அல்லது தேவனை பரீட்சிக்கும்படியாக செய்தார்களோ, அவர்கள் அந்நிய அக்னியை, வெளியே இருந்த அக்னியை ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அக்னி, அந்நிய அக்னி என்று சொன்னால் என்னது? ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அக்னியை தான் பயன்படுத்த வேண்டும். ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திலே எப்பொழுதுமே குத்துவிளக்கானது எரிந்து கொண்டிருக்கும். அந்த குத்துவிளக்கு 7 அகல்களை கொண்டது. அந்த குத்துவிளக்கின் அக்னியை வைத்துதான் பலிகளை தகனிக்க வேண்டும். பலிபீடத்திலே விறகுகள் எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கும், அதன் மேலே பலியாடானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த குத்துவிளக்கின் அக்னி எடுத்துதான் ஆசரிப்பு கூடாரத்திலே அந்த பலியை தகனிக்க வேண்டும். ஆக வெளியிலிருந்து அக்னியை கொண்டு வரக்கூடாது. இந்த நாதாவும் அபியும் ஆரோனின் குமாரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், வெளியிலிருந்து அக்னியை கொண்டு வந்து பலியை தகனிக்க பயன்படுத்தினார்கள். அதனால் உடனடியாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் அங்கேயே ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே செத்து போனார்கள். இது ஆசாரியர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் செய்ததான கிரியை. இப்படிப்பட்டதான பயபக்தியுடன் கூடிய ஒரு பிரமாணத்திற்குட்பட்ட ஒரு ஆசாரியத்துவம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கிறதா என்பதை ஊழியம் செய்கிறவர்கள் யோசிக்க வேண்டும். அந்த ஊழியக்காரர்களை பின்பற்றுகிறவர்களும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆசாரியர்கள், பிரீஸ்ட், பாஸ்டர்ஸ் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று யோசிக்க வேண்டும். அந்த ஆசாரியனுடைய போதனைகளை கேட்கிறவர்களும் கூட எவ்விதமாக இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். இதெல்லாம் முற்காலத்திலே செலுத்தப்பட்டு வந்ததான பலிகளும் ஆசாரியத்துவம். இந்த ஆசாரியர்கள் பலி செலுத்தி தான் முதலாவது தனக்கென பலி செலுத்துவான். ஆசாரியனும் கூட பாவிதான். அவன் வானத்திலிருந்து வந்த ஒரு கர்த்தனுக்கு சமமானவன் அல்ல. ஆசாரியன் கூட மனிதனானபடினாலே அவனும் பாவி. ஆகையினால் முதலாவது ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்தவுடனே அவன் தனக்கென பலி செலுத்துவான். தன்னை சுத்திகரிக்கும்படியாக பலி செலுத்துவான். தன்னுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவான். அதன் பின்புதான் ஜனங்களிடத்திலே அவர்கள் கொண்டு வருகிறதான ஆடு, புறா, இனமாக அடைக்கலான், குருவி இவைகளெல்லாம் பலியாக வாங்கி செலுத்துவான். இவ்விதமாக பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு தேவனுடைய ஆலயத்திலே பிரவேசித்து அன்றைக்கு பலி செலுத்தி தேவனாகிய கர்த்தருக்கு என்று காத்திருந்தார்கள். ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார்கள். ஆசாரியர்கள் பேருடைய ஜனங்களும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இவ்விதமாக தேவனாகிய கர்த்தர் அவர்களை உயரிய ஸ்தானத்திலே, அதான் கனமான ஊழியம் என்று சொன்னார். ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் அன்பொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது. தானா ஏற்படக்கூடாது. தானா ஏற்பட்டால் அவனுக்கு பயபக்தி இல்லை, தேவனை குறித்த அறிவும் இல்லை. தேவன் பயபக்திக்குரிய தேவன், பயங்கரமான தேவன் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகையினாலே தேவனாகிய கர்த்தரை குறித்ததான பயத்தோடும் பக்தியோடும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசரிப்பை நிகழ்த்தினார்கள், ஆசரிப்பை நிறைவேற்றினார்கள். இவ்விதமான ஆசாரித்துவம் எதுவரை நீடித்தது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வரும் வரைக்கும் நீடித்தது. தேவனாகிய கர்த்தரை மனுஷகுமாரனா இந்த உலகிலே தோன்றின காலம் வரைக்கும் இந்த ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் நீடித்தது. ஆரோனின் வம்சாவழியை சேர்ந்தவர்கள் தான் ஆசாரிய பணி செய்தார்கள். அவருடைய குடும்பத்தினர் மாத்திரம்தான், வம்சாவழியை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான். அது சீட்டு போட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் 2 பேராக 15 நாட்களுக்கு ஒரு முறை 2 பேராக ஆசாரிய பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வருடங்கள் முழுவதற்குமே அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். ஒவ்வொரு முறைமையும் அவர்களுடைய சீட்டை பெற்றதன் முறைமையின்படிதான் அவர்கள் ஆசாரிய கூடாரத்திலே ஆசாரிய பணியாற்றுவார்கள். இவ்விதமான ஒழுங்கு பிரமாணங்கள் ஆசாரியனுக்கு என்று தேவனாகிய கர்த்தர் மோசையின் மூலமாக நியமித்துக் கொடுத்தார். இன்றைக்கோ தடியெடுத்தவனெல்லாம் தண்டக்காரன் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்களே, அதுபோல
ஆசாரியத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் எல்லாருமே தேவனுடைய ஆசாரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய ஆசாரியத்துவ பணியை சீரழித்து வருகிறார்கள். இதை குறித்து இன்றைக்கு இருக்கிற ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகிலே வரும் வரைக்கும் தான் ஆரோனின் ஆசாரியத்துவம் இருந்தது. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, இயேசு இந்த உலகிலே வந்து எப்பொழுது பலியாவாரோ சிலுவையிலே, அப்பொழுது இந்த மிருக ஜீவன்களின் பலியெல்லாம் ஒழிந்து போகும், பலியையும் காணிக்கையும் இயேசு ஒழிய பண்ணுவார் தன்னுடைய சிலுவையின் பலியின் மூலமாக என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால இயேசு இந்த உலகிலே வந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவர் என்று பெயர் பெற்றவராய் அவர் தன்னையே சிலுவையிலே பலியாக்கினார். அந்த பலியின் மூலமாக எப்பொழுது இயேசு சிலுவையிலே பலியானாரோ அப்பொழுதே மிருக ஜீவன்களின் பலியெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. இதை குறித்து மத்திய 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே, ஆனால் இயேசு எப்பொழுது சிலுவையிலே பலியாகி அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டாரோ அப்பொழுதே அன்றைக்கு இருந்த பலி செலுத்தி வந்த மிருக ஜீவன்களை எல்லாம் பலி செலுத்தி வந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்து, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து, கீழே இருந்து கிழிந்திருந்தால் யாராவது கிழித்திருப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. ஆகையினால் வேதவசனம் சொல்லுகிறது தேவாலயத்தின் திரைச்சீலை என்று சொல்லப்படுகிறது. தேவாலயத்திலும் 3 ஆசீர் கூடாரத்திலும் 3 பாகம் உண்டு. தேவாலயத்திலும் 3 பாகம் உண்டு. பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது ஜனங்கள் கூடுகிறதான இடம். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது ஜனங்களுக்காக பலி செலுத்துகிறதான இடம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது தேவன் மாத்திரமே அவருடைய கிருபாசனத்திலே அவர் பிரசன்னராக இருக்கிறதான வாசஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுமாக 3 பகுதியுள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறது ஒரு திரைச்சீலை. இயேசு இவ்விதமாக சிலுவையிலே பலியாகி அவர் எப்பொழுது ஆவியை விட்டாரோ அப்பொழுதே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அப்பொழுது வெளியரங்கமாகிவிட்டது. தேவனுடைய தேவாலயம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் எல்லாமே தீட்டுப்பட்டு விட்டது. மறைவாக ஆசாரியன் மாத்திரம், பிரதான ஆசாரியன் மாத்திரமே வருடத்துக்கு ஒரு முறை பிரவேசிக்கிறதான அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தீட்டாகிவிட்டது. அதனாலே எல்லா ஜனங்களுடைய பார்வைக்கும் வெளியரங்கமாகிவிட்டது. அதனாலே அந்த ஆலயம் தீட்டாகி போனதுபடியினாலே அதை பலி செலுத்துதலும் அதோடு நின்று விட்டது. இயேசு எப்பொழுது பலியானாரோ அப்பொழுதே மிருக ஜீவன்களின் பலியும் நின்று விட்டது. அந்த பலி இருந்தால்தானே ஆசாரியர்களுக்கு பலியை செலுத்தக்கூடிய பணி இருக்கும், ஆசாரிய பணி இருக்கும். பலி நின்று விட்டபடியினாலே, தேவாலயம் தீட்டுப்பட்டு விட்டபடியினாலே பலிகளும் நின்று விட்டது. அந்த பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்களும் வேலையின்றி வெறுமனே தான் இருந்தார்கள். அதன் பின்பு இதை குறித்து வேதவசனம் சொல்லும். இயேசு மறுபடியும் மத்திய 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் அழிந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்த அனைவருக்கு காணப்பட்டார்கள். தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்காக இந்த வசனம் வாசிக்கப்பட்டது. ஆகையினால பலிகள் நின்று விட்டது. இதன் பின்பு இயேசு எப்படிப்பட்டதான ஒரு ஆசாரியத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை குறித்து வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எபிரேய ஆசிரியன் தெளிவாக எழுதுகிறார். இயேசு ஆரோனின் முறையின்படியான ஆசாரியத்துவத்தை தேவனாய் கர்த்தர் ஒழித்து இயேசுவின் மூலமாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தினார் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது. இந்த மெல்கிசேதேக்கை குறித்து ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கை சந்தித்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கை சந்தித்து அவர் சாலேமின் ராஜாவாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. அதே காரியத்தில் தான் இந்த இடத்துல வரும்போது மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்படுகிறவர் குறித்து எபிரேய 5ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் இந்த எபிரேய ஆசிரியன் தெளிவாக எழுதுகிறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும்
உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தம். இது யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. ஏனென்றால் இயேசுவை குறித்த அடுத்த வசனத்தில் சொல்கிறார், இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். ஆரோனின் வம்ச வரலாறு இருக்கிறது. ஆரோனின் வம்சாவழியை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக பணியாற்ற முடியும். ஆனால் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லப்படுகிற இயேசு ஸ்தாபித்த ஆசாரியத்துவம் தகப்பனும் தாயும் இல்லாத, வம்ச வரலாறு இல்லாத ஒரு ஆசாரியத்துவம். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல், ஆண்டவர் பிதாவாகிய தேவனைத்தான் நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. அவருமாக பிதாவாகிய தேவனால் இயேசுவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரித்துவம் தான் மெல்கிசேதேக்கின் முறையான ஆசாரித்துவம். அது நீதியின் ஆசாரித்துவம், நீதியின் ராஜாவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஆசாரித்துவம். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று இயேசுனுடைய ஆசாரித்துவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால இந்த இயேசு விவாகம் செய்யாத ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரித்துவம் வம்சாவழியின் மூலமாக அது ஏற்படுத்தப்படுகிற ஆசாரியத்துவமாக இருக்கிறபடியினாலே எல்லா ஆசாரியர்களும் திருமணம் செய்துதான் அந்த ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றி வந்தார்கள். ஆனால் இயேசு வந்த பிறகு மெல்கிசேதேக்கு முறைமையுடையான ஆசாரியத்துவத்தை அவர் ஸ்தாபிக்கிறார் என்றால் அந்த ஆசாரியம் திருமணமாகாதவனாக இருக்க வேண்டும். வம்ச வரலாறு அவனுக்கு இருக்கக்கூடாது. அதுமாக எந்த வம்ச வரலாறும் இல்லாதவனாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சந்ததியை பெருகச் செய்கிறவனாக இருக்க வேண்டும். இயேசுவும் கூட அவர் பிரதான ஆசாரியன் என்று அழைக்கப்பட்டார். பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது என்று பேதுருவும் கூட எழுதுகிறார். பிரதான மேய்ப்பர் இயேசுவும் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இன்றைக்கு ஆயர் என்று சொல்லுகிறார்கள். ஆயர் என்று சொன்னால் என்ன? மேய்ப்பன் என்ற அர்த்தம், ஆடுகளை மேய்க்கிறது. பேராயர் என்று சொல்லுகிறார்கள். அவர் எல்லா ஆயர்களுக்கும் தலைவர், ஆகையினால் பேராயர் என்று சொல்லுகிறார்கள். இவ்விதமாக இன்றைக்கும் மெய்ப்பன் என்றுதான் சொல்லுகிறார்கள் ஆசாரி பணி செய்கிறவர்களை. அதுபோல இயேசு நானே நல்ல மெய்ப்பன் என்றார். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னார். நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று 1ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. அதனாலே ஜனங்களாகிய நம்மை மேய்க்கக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசாரியன் இயேசு மாத்திரமே. நல்ல மேய்ப்பன் இயேசு மாத்திரமே. அதனால்தான் அவருக்கு வம்ச வரலாறு கிடையாது. அவர் நினைத்திருந்தால் தேவனாகிய கர்த்தர் ஆரோனை போல அவரும் ஒரு திருமணம் செய்து அவரும் ஒரு புதிய ஆசாரியத்துவத்தை ஆரோனின் வம்சாவளியின் மூலமாக வந்தது போல இவரும் ஒரு புதிய ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் தேவன் அதனை விரும்பவில்லை. மாறாக ஆவிக்குரிய ஒரு ஆசாரியத்துவத்தை தான் அவர் நியமித்தார். அதனால்தான் 12 சீடர்களை அவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 சீடர்களும் இயேசுவுக்கு ஆவிக்குரிய ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள். சீஷத்துவ ஊழியம் என்று சொன்னாலும் அதுவும் ஆசாரியத்துவத்துக்கு உட்பட்ட ஊழியம் தான். அந்த இயேசுனுடைய சீடர்கள் எல்லாரும் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் கடந்து சென்று விடவில்லை. ஆங்காங்கே சபைகளை ஸ்தாபித்தார்கள். சபைகளை ஸ்தாபித்து அவ்வப்போது ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர்கள் சென்று அந்த சபையாரை பலப்படுத்திக் கொண்டுதான் வந்தார்கள். இவ்விதமாக சுவிசேஷ சரித்திரம், நிருபங்களின் சரித்திரம் சொல்லுகிறது. அவ்விதமாக சீடர்கள் மூலமாக சபையை ஸ்தாபித்தார். அவர்களுடைய வம்ச வழியின் மூலமாக அல்ல. இயேசு ஆவிக்குரிய சந்ததியினராய் 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் என் சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் உலகமெங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, நீங்கள் மாத்திரம் சீஷராக இருக்கக்கூடாது, நீங்களும் போகிற இடத்திலெல்லாம் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று சொன்னார். இதெல்லாம் மத்தேயு, மார்க்கு என்ற சுவிசேஷங்களிலே கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இயேசுவின் சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் ஆய்வீங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய இடைப்பாடுதலை பிரவேசிப்பார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களோ அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக
தீர்க்கப்படுவார்கள் என்று கூட எபிரேயர் நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ஏனெனில் 2ஆம் வசனம், ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசித்தவர்கள், அதனை பின்பற்றினவர்கள் ரட்சிப்பை அடைந்தார்கள், ஆன்மீக மீட்பை அடைந்தார்கள், பரலோக ராஜ்யத்தில் இளைப்பாறுதலை பெறத்தக்கதாய் ஓடினார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களோ தேவனுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்று அவரை கோபத்திலே ஆணையிட்டு இருக்கிறார். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இவ்விதமாகத்தான் மெல்கிசேதேக்கு முறைப்படியான ஆசாரியத்துவத்தை இயேசு ஏற்படுத்தினார். இந்த புத்தகத்தினுடைய பிந்தின பகுதியில் மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஆசாரியத்துவத்துக்கும் ஆரோனின் ஆசாரியத்துவத்துக்கும் இருக்கிறதான ஒற்றுமை வேற்றுமை என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது தெளிவாக. அதனால இயேசுவின் வம்சாவழியாக வருகிறதான ஆசாரியத்துவம் ஆவிக்குரிய ஆசாரியத்துவம். அந்த ஆசாரியத்துவத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களும் கூட இயேசுவை போலதான் இருக்க வேண்டும். அவர்களும் விவாகம் பண்ணாதவர்களாகவும் இந்த உலகிலே தங்களுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்கி வைக்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசாரிய பணியை நிறைவேற்றி அவர்கள் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதாய் முன்னேறி செல்ல வேண்டும். இதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். இந்த ஆசாரியத்துவத்துக்கு யாருமே தகுதியுடையவர்களாக இருப்பதாக தெரிவதில்லை. அதனால தான் இயேசு மாத்திரம்தான் இந்த மேன்மையான ஆசாரியத்துவத்துக்கு தகுதியுடையவர் என்றெல்லாம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே வேறொரு இடத்திலும் நீ மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் குமாரனாக இருந்து பட்டப்பாடுகளிடம் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். கவனிச்சுங்களா? விதமாக இயேசுவை போல யாரெல்லாம் அந்த முறைமை, ஆரோனின் முறைமை என்பது அவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், ஆரோனின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவம் என்று சொல்லப்படுகிறது. முதலாக இயேசுவை ஆசாரியனாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அதன் பின்பு சீடர்கள், 12 சீடர்கள் ஆசாரியர்களாகவும் சீஷத்துவ ஊழியத்திலும் அவர்கள் இருந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்தை ஸ்தாபனம் பண்ணினார்கள். இயேசுனுடைய சீடர்களும் கூட எல்லாரும் விவாகம் பண்ணி எல்லாரும் குடும்பத்தோடு இருந்தவர்கள் தானே என்று கேட்கலாம். ஆனால் இயேசு சொன்னார், இந்த உலகிலே என் நாமத்து நிமித்தம் தன் மனைவியாவது, பிள்ளைகளாவது, வீட்டையாவது, நிலத்தையாவது விட்டவன் எவனும் அவன் இந்த உலகிலே நூறத்தனையாய் பெறுவான், மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்று வாழ்வான் என்று சொன்னார். அதனால் சீடர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் குடும்பத்தோடு இருந்தார்களே என்றெல்லாம் நினைக்கலாம். இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவோடு கூட இரவும் பகலும் இருந்தார்கள். அவர் சிலுவையிலே மரித்த போது கூட மறுபடியும் வலையை எடுத்து போனாலும் மறுபடியும் இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தில் அவர்களை சந்தித்து பலப்படுத்தி அவர்கள் உலகமெங்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை சுமந்து சென்று போதித்தவர்கள், ஆங்காங்கே சபைகளை நிறுவினவர்கள், ஆசாரியர்களாகவும் நியமிக்கப்பட்டவர்கள். அது மெல்கிசேதேக்கின் முறைமையான ஆசாரியத்துவம். கவனித்தீர்களா? ஆகையினாலே இவ்விதமான ஆசாரியத்துவத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் விரும்புகிறார். அந்த தகுதிக்குடையவர்கள் யாருமே இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அந்த முறைமையை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார், அங்கீகரிக்கிறார். விதமான தகுதி உடையவர்களை நாம் தேட வேண்டிய நிலையிலே இருக்கும். கவனித்தீர்களா? அதனால இந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இது ரெண்டிலும் இந்த ஆசாரியத்துவத்துக்கு அடுத்ததான செய்திகள் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு இருக்கிற போலியான ஆசாரியத்துவங்கள் என்ன என்பதை குறித்தும் தெளிவாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த போலியான ஆசாரியத்துவங்கள் யாராலே எப்படி ஏற்படுத்தப்பட்டது, அது எவ்விதமாக பரலோக ராஜ்யத்திலும் பரலோக சட்ட திட்டங்களுக்கும் விரோதமாக இருக்கிறது, விரோதமாக செயல்படுகிறது என்பதை குறித்தான தெளிவான விளக்கங்கள் இந்த புத்தகத்தில் உண்டு. ஆகையினால் ஊழியம் செய்கிறவர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அதோடு மாத்திரமல்ல, விசுவாசிகளாக இருக்கிறவர்களும் கூட எப்படிப்பட்ட ஊழியனை பின்பற்ற வேண்டும் என்கிறதான செய்தியும் இதில் அடங்கியிருக்கிறது.
ஆகையினால் அனைவருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு புத்தகம். விரும்பினால் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய கைபேசி எண் மொபைல் நம்பர் 7639188675. நீங்கள் இதனை குறித்து வைத்து விரும்பினால் எங்களோடு ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். விரும்பினால் இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடையுங்கள், தெளிவினை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இளைப்பாறுதலை நோக்கி முன்னேற உங்களுக்கும் அருள் செய்வாராக.